குமரி மாவட்டம் தக்கலை அருகே அரசியல் பின்னணியுடன் கூடிய கொடூர தாக்குதல் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முளகுமூடு பேரூர் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் நெல்சன் வீட்டுக்குள் புகுந்து நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சமூக வலைதள பதிவுகளை காரணமாக கொண்டு நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த பாடி பில்லர் ராஜா போரோன் பெண் உட்பட 4 பேர் நேற்று காலை நெல்சன் வீட்டுக்குள் வந்தனர். அப்போது நெல்சனின் மகன் ஆல்ட்ரின் ஃபால் நெல்சன் மீது தாக்குதல் மேற்கொள்ள அரிவாளுடன் பாடி பில்லர் ராஜா பொரோன் வந்துள்ளார். இதில் அவருடன் இருந்த அவரது அண்ணன் ஆசிக் பால் நெல்சன், தந்தை நெல்சன், தாய் கலா, பாட்டி சரோஜா ஆகியோர் தடுக்க முயன்றபோது கடுமையாக தாக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் தம்பதியினர் உட்பட 4 பேர் படுகாயமடைந்தனர். வீட்டில் இருந்த பொருட்களும் சேதப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அலறல் சத்தம் கேட்டு வந்த பொதுமக்கள் தாக்குதல் நடாத்தியவர்களை சுற்றி வளைத்ததால் ஒருவர் பிடிபட்டுள்ளார், மற்றவர்கள் தப்பிச் சென்றுள்ளனர். காயமடைந்தவர்கள் தக்கலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாக்குதல் நடாத்தியவர்களில் ஒருவரான ராஜா பரோன் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது.